பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எஸ்ஐயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். என அன்பானவர்களே, தேவன் இந்த கால வேளையில் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. இந்த கால வேளையில் நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் சூழ்நிலைகளை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை நெருக்குகிற காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாதே. எந்த காரியம் உன்னை சுற்றிலும் இருந்தாலும், எந்த காரியம் உன்னை சுற்றிலும் நெருக்கினாலும் அதை பார்த்து நீ திகைக்காத. நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை பலப்படுத்தி. ஏன்னா நீங்கள் பயந்து போய் இருக்கிறீங்க. இந்த காரியத்தை எப்படி செய்வது? இந்த காரியத்தை எனக்காக யார் செய்வா? இந்த காரியத்தை செய்வதற்கு வேண்டிய உதவியை நான் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவேன்? பட்ட எண்ணமுடையவர்களாக இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 29:11, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு வேண்டிய பலனை கர்த்தர் இந்த கால வேளையில் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். மோசே ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், பயப்படாதீர்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்தார். கர்த்தரை அழைத்ததுனால இந்த ஜனங்கள் தேவன் வழிநடத்துகிற பாதையில் கடந்து போகிறார்கள். ஆனால் இவர்களை தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமான தேசத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு பார்வோனுடைய சேனை இவர்களை பின்தொடர்கிறது. இவர்களுக்கு பயம். ஐயோ, பார்வோனுடைய சேனை நம்மை பின்தொடர்கிறதே, நாம் என்ன செய்ய போகிறோம்? மோசே சொல்லுகிறான், பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அவர் செய்கிற அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். பாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனம், நீ உன் சத்துருக்களுக்கு எதிரே யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் உன் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுவ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு முன்பாக பெரிய கூட்டமாக இருக்கலாம், ஜனங்களால் நீங்கள் பயன்படுத்தப்படலாம். நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. சாமுவேல் 22:19, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். தாவீது சொல்லுகிறான், ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்.
உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்க வேண்டிய பலனை உங்களுக்கு கொடுப்பார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். இந்த கால வேளையில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் போராட்டங்களையும் கர்த்தர் அழிக்கும்படி நான் செபிக்கிறேன். ஜெயத்தை தாரும். நான் ஆதரவாக இருப்பேன்னு சொல்கிறீங்களப்பா. இந்த காலவெளியில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆதரவாக இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.